அனைவருக்கும் சாட்டர்டே ஸ்பெஷல் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப லேட்டு மார்னிங் இல்லை, மணி எப்படியும் நான் இப்போ தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தேன். அதனால தான் உடனே அப்லோட் பண்ணுறேன். பசங்க ஒன்று எந்திரிக்கலை, இப்போ தான் எந்திரிச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் இது வந்து காலையில் எனக்கு தேவையான தோசையும் காஃபியும் போட்டு குடிச்சிட்டேன், நேற்று வச்ச சாம்பாரை வச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நேற்று பொத்து இருந்துச்சுல்ல, அதில் ஒரு விரலில் தான் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்குது, பொக்கிற மாதிரி இருக்குது. இது நான் இது உடச்சி விடலைன்னா கண்டிப்பாக அப்படியே ஆறாது. அப்போ தான் ஆறும், உடச்சி விட்டால் தான். ஒரு விரலில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. தயவுசெய்து பெண்கள் வந்து சமையல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சமையல் பண்ணுங்கள். இல்லை ஏன்னா இந்த சமையல் இந்த மாதிரி எனக்கு தப்பாக கையில் அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணதுக்கு யாரும் வரமாட்டாங்க, முக்கியமாக யாருமே வரமாட்டாங்க. ஆனால் நம்ம பசங்களாக இருந்தாலும் பசங்கங்கிறத விட பொண்ணுங்க வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்பவே. நான் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதே மாதிரி என் பொண்ணு எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணால். அவள் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு முன்னால் எல்லா கஷ்டமும் அடிபட்டாலும் நானே தான் எல்லாம் பண்ணுவேன். பட் இப்போ வந்து எனக்கு என்ன கஷ்டப்பட்டாலும் உடம்பு முடியலைனாலும் சரி, பாப்பா தான் எல்லாமே பார்த்துக்கிட்றா. பாத்திரம் விளக்குறது, வீடு தூக்குறது, மற்ற எல்லா வேலையும் அவள், துணி மடிக்க முதற்கொண்டு எல்லாமே அவள் பார்த்துக்கிட்றா. வாஷிங் மிஷினில் தான் துணி போடுறோம், அதனால் துணி மடிக்கிற வேலையெல்லாம் அவள் பார்த்துக்கிடுவா. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. சமையல் வேலை மட்டும் கொஞ்சம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பார்த்துடணும் நம்மளே. இது துணியும் காய போட்டாச்சு. இன்றைக்கி வேலை இதோடு முடிஞ்சிச்சு. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.